ஹாய் கைஸ், வெல்கம் டு சானோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, திருவள்ளூரில் வந்து டிமார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பூந்தமல்லியில் இருக்க டிமார்ட் தான் நாங்கள் வந்து போகிறப்ப அடிக்கடிக்கு போவோம். பார்த்தீங்கன்னா இங்கே திருவள்ளூர்லேயே வந்து டிமார்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி உனக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன கேட்டால் திருவள்ளூர்லேயே டிமார்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வந்து எல்லா க்ளோசரிஸ் ஆகட்டும் எல்லா திங்ஸுமே இங்கே வந்து ப்ரைஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக டிமார்ட் ஓப்பன் பண்ணி ஆக்சுவலாக இந்த vlog வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 2 or 3 மந்த்துக்கு ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ எடுத்து ஆடி மாதம் வந்து டிமார்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அப்போ அந்த பீரியடில் அந்த டைமில் போனது தான் இந்த வீடியோவில் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த vlog வந்து 2 டேஸ்மே நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அம்மா வந்திருந்தப்ப, அம்மா காயத்ரி எல்லாம் வந்திருந்தப்ப, அவங்க வந்தப்போ ஒரு டைம் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஸோ ரெண்டுமே நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிமார்ட் உள்ள என்ட்ரி ஆகிறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா எல்லாம் 50% ஆஃபர், 20% ஆஃபர், 25% ஆஃபர் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வந்து வெளியே இருக்கக்கூடிய ரேட் ப்ரைஸுமே அதுலேயே டேக் பண்ணுவாங்க. ஸோ டிமார்ட் ப்ரைஸுன்னு தனியாக டேக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு வெளியே வாங்கினா இதோட ப்ரைஸ் என்ன, இங்கே வாங்கினா இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது நமக்கு வந்து அந்த லிமிட்டேஷன், அந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, எவ்வளோ வந்து கம்மியாக இருக்குது இங்கே வாங்குறப்ப அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து கெஸ் பண்ணி வாங்க முடியும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நமக்கே தெரியும் இல்லையா, வெளியே வந்து 1 கிலோ பூண்டு இவ்வளோ விற்கிது அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு ரேட்டு பார்க்குறப்ப தெரியும். இங்கே வந்து மளிகை சாமான் மட்டும் கிடையாதுங்க, எல்லா திங்ஸுமே உண்டு. ட்ரெஸ்ஸஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், வெஸ்டர்ன் வேர்ஸு, எல்லா டைப்ஸ் ஆஃப் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்ல கிளாத்துமே நல்ல அவைலபிளாக இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு ரேட்டு ப்ரைஸு. ஸோ வந்து இந்த கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேர்ஸு, ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டாப்ஸு, நைட் ஷூட்ஸு, நைட்டீஸு, ஜீன் டாப்பு, இதெல்லாம் ரொம்ப ப்ரைஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லி போயிட்டு நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ் கிட்ட வந்தீங்கன்னா பரோட்டாலாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. பரோட்டா, பன்னீர், சீஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர், 10% ஆஃபர், 60% ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பை 1 get 1 போட்டிருந்தாங்க. ஸோ ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எந்த ஃப்ளேவரில் வாங்கினீங்கனாலுமே பை 1 get 1 அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பெரிய ஷாப்புங்க இது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. நிறைய தனி செக்ஷன்ஸ்லாம் உண்டு. இந்த கெமிக்கல் ஐட்டம்ஸ் தனி, கிளாத் எல்லாம் தனி செக்ஷனு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சில்பர் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா என்ன இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் சூப்பருங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் எல்லாம் அந்த ஷைனிங் பேட்டர்னில் நல்ல சூப்பராக அழகாக இருந்துச்சு. குவாலிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா தேய்ச்செல்லாம் பார்ப்பேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹாட் பேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற ஹாட் பேட்டே தூக்கி பரண மேலே போட்டு வச்சுருக்கோம். அதனால ஹாட் பேட் வேணான்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டில்ஸு, குட்டீஸுங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, லன்ச் பேகு. இந்த லன்ச் பேக் பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி வேணாலும் நம்ம எடுக்கலாம், 2 in 1. ஸோ சிங்கிளாக கூட ஹேண்டில் பண்ணிக்கலாம், டபுள் சைடுமே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து சூப்பராக கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளர வந்து பார்ட்டாக வந்து உள்ளே வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டாக இருந்தது. நம்ம 2 in 1 பர்பஸ் இப்படியுமே எடுத்துகிட்டு போகலாம். நல்லா ஹேண்ட்பேக் மாதிரி ஹேங் பண்ணிட்டும் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன கப்ஸு, 3 கப்ஸ் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு போகலாம், இல்லை வாட்டர் பாட்டில், இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. உள்ளே லீக்கேஜ் ஆகாதுன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு ஹாட் பாக்ஸ் வந்து வாங்கினோம்.
நல்லா இருந்துச்சு. ஹாட் பாக்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சில்வரை விட இந்த பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய ஹாட் பாட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹீட் நிற்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் கடாய் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா? ரொம்ப அழகாக நல்ல வெயிட்டு நல்ல சூப்பராக இருந்தது. 819 அதாவது 820 rupeesக்கு ₹1 கம்மி. ஸோ வந்து 820 rupees இந்த பேன் வந்து சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் தோசை தவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம். அதாவது நான்ஸ்டிக் குக்கர் வந்து 999 போட்டிருந்தாங்க. நான்ஸ்டிக் வேறு பிளாக் கலரு 999 போட்டிருந்தாங்க. இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பித்தளை மாதிரி கலரு. ஸோ வந்து பிளேட்டு டின்னர் பிளேட்ஸு ப்ளஸ் வாட்டர் பாட்டில் கூட இதில் இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. வாட்டர் பாட்டில் கூட சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ தான் இங்கே தான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விளக்கெலாம் ஏற்றி வைக்கிற மாதிரி குட்டி பூச்சா பிளேட் கூட இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் வந்து கோலமெல்லாம் போட்ட மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதை விட பெரிய சைஸ் வேணுமா? இங்கே பாருங்கள், அதுவுமே சூப்பராக இருக்குது. இதில் என்னோடய ஃபேஸே தெரியுது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது, கில்ட்ரியாக இருந்தது. ஸோ இது வாஷபிள் தான் சொன்னாங்க. ஸோ தண்ணி போட்டு நம்ம யூஸ் பண்ணால் இது கலர் சேஞ்ச் ஆகுமா என்ன தெரியல. பட் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. நாங்கள் வந்து வாங்கலை. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு. 200 rupees என்னமோ தான் இந்த பிளேட்டு. நல்லா தான் இருந்துச்சு. வாட்டர் பாட்டிலுமே கூட நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இது கிராச்சஸ்லாம் ஆகுமா இல்லை இது கோட்டிங்கா அப்படின்றதுலாம் தெரியல. இது பாருங்கள் சாஸ் பேனு, ஹெவி வெயிட்டு, ஃபுல் ஸ்டீலு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து இண்டக்ஷனல் ஸ்டவ்லையுமே கூட வைக்கலாம், கரண்ட் அடுப்புலையுமே கூட வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய க்ரௌடுங்க, ஹெவி க்ரௌடு. ட்ராலியே கிடைக்கல இன்னும் கேட்டிங்கன்னா. பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கையில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்க கார்லேயோ பைக்லேயோ அவங்க லக்கேஜ் ஹேங் பண்ண பிறகு தான் நம்ம அவங்கக்கிட்ட இந்த ட்ராலி வாங்க முடியும். அவ்வளோ வந்து ட்ராலிஸ் வந்து ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு டிமார்ட்டில் அப்போ கடை ஓப்பன் பண்ணுறப்ப. இப்போல்லாம் வந்து ரெகுலராக ஆகிடுச்சு. நார்மலாக இன்னும் நிறைய ட்ராலிஸ் கொண்டு வந்திருந்தாங்க. வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அத்தனை பேருமே அன்னைக்கு வச்ச டிமாண்ட் என்னென்னா ட்ராலி பத்தலை, ட்ராலிக்காக வெயிட் பண்ணுறதா இருக்குது, ட்ராலிக்காக நாங்கள் 1/2 hour வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானதெல்லாம் அழகாக வந்து ட்ராலியில் போட்டு பசங்க இருக்கப்ப பசங்களுமே வந்து ட்ராலி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. டிமார்ட் திருவள்ளூரில் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு. இனி சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாதுங்க. எந்த ஒரு திங்ஸ் வேணாலும் டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும், மாடல்ஸ் ஆகட்டும், எல்லாமே நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குன்றப்ப நம்ம ஏன் இன்னொரு ஊருக்கு போக போகிறோம்? ஸோ வந்து இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களே, இவ்வளோ பேரும் ட்ராலிக்காக வெயிட்டிங்கு. ஸோ பாருங்கள் அவ்வளோ எந்த அளவுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லி. ப்ரைஸ்மே நல்ல அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். ஃபுல்லாக பெரிய பைக் ஸ்டாண்டு, கார் பார்க்கிங்க்கு நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவே விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரோட்லேருந்து கிட்டக்கவே வந்து நியர்பை அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து டிமார்ட் இருக்குது. ஸோ உள்ளரெல்லாம் தேடி போகணும் அப்படின்னு கிடையாது, மெயின் ரோட்லேருந்து பக்கமே தான். ஸோ நல்லா இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 hour ஆச்சு. ஸோ ரிலாக்ஸாக நம்ம போயிட்டு உள்ளே வந்து ஃபுல் ஏசின்றதுனால நமக்கு டென்ஷன்லாம் இருக்காதுங்க. ரிலாக்ஸாக நம்ம போயிட்டு பார்த்துட்டு ரிலாக்ஸாக நம்ம வந்து வாங்கிட்டு வர முடியும். ஸோ வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள், அதாவது செகண்ட் டே வந்து போயிடணும். இது ஃபஸ்ட்டு டேலே தான் நான் இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லேயே வச்சுக்கக்கூடிய ஹேண்ட் ஃபேனு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஹேண்ட்பேக்லேயே கன்வீனியண்ட்டாக வச்சுக்கலாம். நம்ம அப்படி சும்மா ஷேக் பண்ணி சும்மா ப்ரெஸ் பண்ணால் காற்று நல்லாவே வருது. ஸோ அதுவுமே ஒன்று வாங்கியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டைம் போகிறப்ப எடுத்த வீடியோ. ஸோ வந்து அம்மாலாம் வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ அம்மாலாம் கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்து டிமார்ட் போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து அம்மாவுமே அம்மாவுக்கு தேவையானதுமே கூட கொஞ்சம் வாங்கினாங்க, எனக்கு தேவையானதுமே நான் வாங்கினேன். ஸோ வந்து இது
வந்து இவங்க தான் போகணும் அவங்க தான் போகணும்னு இல்லைங்க, எல்லாருக்கும் தேவையான திங்ஸுமே அங்கே இருக்கும். ஏஜ்டு பர்சனா அவங்களுக்கு தேவையான திங்ஸ் அங்கே இருக்குது. ஸோ நம்மளா க்ளோசரிஸு மளிகை சாமான் வீட்டுக்கு தேவையானதை வாங்குறோமா அதுக்கு தக்கன பொருளும் அங்கே இருக்குது. ப்ளஸ் குட்டீஸுங்க வாங்குறாங்களா பென்சில் புக்ஸ் ஸ்கெட்ச் பென் அப்படின்னு அதுக்கு தேவையான ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஏஜ்டு பர்சன் தான் இங்கே போகணுன்னு கிடையாதுங்க. ஸோ வந்து டிமார்ட்டில் அவ்வளோ பொருள் கொட்டி கிடக்கு கம்மி விலையில். ஸோ கம்மி ப்ரைஸில் நான் பர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்நாக்ஸு முந்திரி பாதாம் பிஸ்தா அப்படி சொல்லி. ஸோ ஸ்லிப்பர் கவுண்டருக்கு வந்தாச்சு. எனக்கு கால் வலிக்குது சொல்லி கீழே உட்காந்துட்டேன். என் பொண்ணு ஸ்லிப்பர் எடுக்க சொன்னால் 1.5 hour கிட்ட ஆக்கிட்டாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் நல்லா இருக்குது அந்த டிசைன் நல்லா இருக்குது, இதை போட்டு வாக் பண்ணால் கன்வீனியண்ட்டாக இருக்குது மம்மி, இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்கிக்கலான்ட்டு. ஸோ காவியா கூப்பிட்டு காவியா கிட்ட சொன்னேன். காவியா சட்டுப்புட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே செலக்ட் பண்ணிடுச்சு. எனக்கு இது ஓகே மம்மி அது ஓகே மம்மின்னு. புசுமா பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் எடுத்து போட்டு வச்சிருக்கு பாருங்க. ரெட்டு ப்ளூ கிரீன் எல்லோ பிங்க் அப்படி சொல்லி நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து போட்டு வச்சிருக்கு. ஸோ அங்கே ஷாப்லேருந்து வந்தால் திட்ட போகிறாங்க பாப்பா, டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் தூக்கி உள்ளார போட்டுருன்னு சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்ம அனுஸ் கிச்சனுக்காக ஸ்பெஷலாக வாங்கினது. பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலங்கள் குளிர்காலமாக இருக்குது. ஸோ நம்ம பாத்திரமோ இல்லை கிச்சனில் ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு ஃப்ரண்ட்டில் நினையாமல் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வீடியோ பர்பஸ்க்குமே கூட நம்ம நைட்டி போட்டிருக்கோம்னு தெரியாதுங்க. ஸோ அதனால் நான் இந்த ஏப்ரான் வாங்கினேன். ஸோ 2 கலர் அவைலபிளாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது இது எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரெண்டுமே பிடிச்சது, ரெண்டுமே நான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பில்லிங் கவுண்டர் மட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ ஜிபே பண்ணுறதுக்குன்னு தனி கவுண்டர், ப்ளஸ் கேஷ்க்குன்னு தனி கவுண்டர், ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் கார்டு அதில் ஸ்கொயட் பண்ணுறதுக்குன்னு தனி கவுண்டர், அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி கவுண்டர் போட்டு வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அம்மா ஹேண்ட்பேக்கில் இருக்கக்கூடிய அந்த இது கட் பண்ணாமே வந்துட்டாங்க. ஹேண்ட்பேக் லாக் பண்ணி தான் உள்ளே கொண்டு போகணும். ஸோ லாக் பண்ணி கொண்டு போகிறப்ப ஹேண்ட்பேக்கை கட் பண்ணணும். அந்த டேக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை கட் பண்ணணும். ஸோ நாங்கள் அங்கே கட் பண்ணிக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இல்லை நாங்கள் இங்கேயே கட் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கட் பண்ணி கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா 1 by 1 காயத்ரி ஆல்ரெடி உள்ள பில் போட்டுட்டு இருக்கா. ஸோ அவளுக்குமே கூட ஹேண்ட்பேக் கொடுக்கணும் சார். ஒரே வழியாக ஹேண்ட்பேக் கொடுத்துட்டே நம்ம வந்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு திட்ட ஒரு 2 or 3 hours கிட்ட பர்ச்சேஸ் ஆச்சு. ஸோ பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்தாச்சு. இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. இப்போ ட்ராலியில் பார்த்த பிறகு தான் தெரியுது, எனக்கு இல்லை இது அம்மாவுக்கு. ஸோ பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ், நிறைய ஷேப்ஸில் டிசைனாக ஷேப்ஸ் சூப்பராக இருந்துச்சு. டிமார்ட் போனீங்கன்னா இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப அவைலபிளாக இருக்கும். 9 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்குல குட்டி குட்டி பாட்டில், இந்த ஊர்க்காய் பாட்டில், பிக்கிள் பாட்டில், அப்படி ஜாம் பாட்டில் மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய ஷேப்ஸில் நிறைய சூப்பராக அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம். நாங்கள் கார் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ ட்ராலி வெளியவே நாங்கள் எடுத்துகிட்டு காரில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லி தள்ளிட்டு வந்தாங்க. ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை பாய்.